140 ஆண்டுகளுக்கும் மேலாக மிகப்பெரிய அளவில் கொண்டாடக்கூடிய ஒரு விசேஷந்தான் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது மகா கும்பமேளா. இதில் மிகப்பெரிய அளவில் வைரலானது யார் அப்படின்னா மோனோலிசா அப்படின்ற பெண் தான். இவங்க அங்கே பார்த்திங்கன்னா நிறைய பாசி அதற்கப்புறம் மணிகளை விற்று வந்திருக்கிறாங்க. எல்லாருக்குமே பிடித்து போக ரொம்ப வைரலானாங்க. இதனால் சனோஜ் மிஸ்ரா அவர்கள் இவங்களை நடிக்க வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதோட இவங்க நடிக்கிறதுக்கெல்லாம் கிளாஸ் போகிறதாக கூட வெளியிட்டிருந்த செய்தி மிகப்பெரிய அளவில் எல்லோருடையுமே வரவேற்பு பெற்றிருந்தது. இவங்களுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னு எல்லோருமே சொல்ல ஆரம்பித்தாங்க. நேரடியாக சனோஜ் மிஸ்ரா அவர்கள் போய் வீடியோவை வெளியிட்டிருந்தார். நான் மோனலிசாவை வைத்து ஒரு படம் இயக்க போகிறேன் அப்படின்னு. இந்த சூழ்நிலையில் கிட்டத்தட்ட ஒரு இளம் பெண் ஒருத்தவங்க இயக்குனர் மீது மிகப்பெரிய அளவில் பாலியல் வன்புணர்வு கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இவருக்கு ஜாமீன் கூட பெயில் கூட கிடைக்காத வகையில் இப்போ பார்த்திங்கன்னா கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அதோட என்னடா இது, அதுவும் இவர் ரேப் கேஸில் கைது செய்யப்பட்டிருக்காராம். இதை பார்த்துட்டு எல்லாரும் மோனலிசா சேவ் பண்ணப்பட்டுட்டாங்க கடவுளால் அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. ஏன்னா இவர் ஒரு பிரபல இயக்குனராக இருக்கக்கூடியவர் எப்படி இப்படிலாம் செஞ்சாருன்னு எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு விஷயம், அந்த பெண்ணோட அவர் வாழ்ந்து 2-3 முறை அவங்க கன்சீவாக இருந்து அதற்கப்புறம் அந்த கருவை கலைத்ததாக சொல்லியிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே ஷாக்கான ஒரு விஷயமாக பார்த்து வந்துட்டுருக்காங்க. என்னடா இது இப்படிலாம் சொல்கிறாங்களேன்னு. ஆக மொத்தத்தில் மோனலிசா தப்பிச்சிட்டாங்க அவர்கிட்ட இருந்து அப்படின்னு கூட எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் தாண்டி இவர் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லி தான் அந்த பெண்கிட்ட பழகவே ஆரம்பித்தாராம். அதை தான் அந்த பெண்ணும் ரொம்பவே ஓப்பனாக பேசியிருக்காங்க. மேலும் மோனலிசா அவர்கள் வெள்ளித்திரையில் வரலைனாலும் சின்னத்திரைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கையில் திடீர்னு நிறைய பேரு புகழ் வருது அப்படின்னா சில இடங்களில் யோசிச்சு தான் நம்ம முடிவுகளை எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு கூட பலரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.